மகிழ்ச்சியான தருணம் இது. அடுத்தடுத்து கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக மலர் தொடுத்ததை போல வந்து நமது மனங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து நாடறிந்த நல்ல பெரிய மக்கள் வாழ்த்துரை வழங்குவதற்காக வர இருக்கிறார்கள். விழாவின் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஆகஸ்ட் 15 ஒரு மகிழ்ச்சி, எங்களுக்கு விடுதலை பிறந்தது. ஆகஸ்ட் 17 இன்னொரு மகிழ்ச்சி, அன்றுதான் எங்களுக்கு உரிமையே பிறந்தது. எங்களின் தலைநிமிர்வின் பிறந்த நாள், தன்மானத்தின் பிறந்த நாள், உரிமை குரலின் பிறந்த நாள். நான் அறிந்து உலக அரசியலில் தனது 35வது வயதிலேயே உயிர் நீத்த தனது கூட்டத்தின் தியாகிகளுக்காக நினைவு மண்டபம் கட்டிய ஒரே இளைய தலைவர் நம்முடைய எழுச்சி தமிழர் மட்டும்தான். மேல விளைவில் இன்னமும் நினைவு சின்னம் இருக்கிறது. என்னை போன்ற இளையோர் எல்லாம் சமூக ஊடகங்களில் பேசும்போது டி நகர்னு ஒரு முறை சாதாரணமா சொல்லிட்டேன். அது டி நகர் என்று சொல்லாதே தம்பி, அது நீதி கட்சியை தோன்றுவித்த தலைவர்களில் ஒருவர் முற்போக்காளர் தியாகராசரின் பெயர் ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டும். தியாகராய நகர் என்று சொல்லி தந்த ஆசானின் பிறந்தநாள். அறிவியல் அறிஞன், அரசியல் ஞானி, எங்களையெல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடிய அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துரை சொல்வதற்காக வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர் பெருமக்கள். இந்த அரங்கத்தில் நிறைய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க, கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் வந்திருக்கிறாங்க. நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் அம்மா வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் தாங்க. வணக்கம். இடமான ஆசிரியர், மானமிகு ஆசிரியர், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர் வராங்க. உங்கள் அன்பு கைத்தட்டல் வானை பழக்கட்டும். ஒரே மேடையில் 2 ஆசிரியர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் தன்மான ஆசிரியர், இன்னொருவர் அரசியல் ஆசிரியர். அதே போல இந்த மேடையில் தமிழ் திரையுலகினுடைய பொக்கிஷம் நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். மதிப்பிற்குரிய ஐயா MS மணி அவர்கள் எழுச்சி தமிழரை வாழ்த்தி ஒரு கவிதையை இந்த மேடையில் பரிசாக தருகிறார். சிறுத்தைகளின் தலைமகனுக்காக சிறப்பானது ஒரு கவிதையை ஒரு படமாக்கி ஒரு பாடமாக்கி தருகிறார். அவருக்கு நமது அன்பை நல்ல ஒரு கரவொலி தரணும். மூத்த தலைவர் அன்பு அண்ணன் MS மணி அவர்கள். சைதை MS மணி அவர்கள் நம் தலைவருக்காக எழுதிய அந்த கவிதை சிறுத்தைகளின் தலைமகனே என்ற தலைப்பில் எழுதப்பட்ட அந்த கவிதை. என் தலைமகனின் தலைவனே, தனிக்குவளையை எதிர்த்து திருக்குவளையோடு அரசியல் செய்து தனி பானையை பொதுப்பானையாய் ஆக்கிவிட்டாய். தனி பானையை பொதுப்பானையாய் ஆக்கிவிட்டாய். காலணி அணிய கூட உரிமையற்று காலணியாய் கிடந்த மக்களை கரையேற்ற கண் துஞ்சாமல் களமாடும் சமத்துவ சான்றோன் இன்று கர்ப்பகிரகத்தில் கற்பூரம் காட்டுகிறான். ஒரு அன்பு வேண்டுகோள், தயவு செய்து யாரும் மேடையில் ஏற வேண்டாம், காத்திருப்போம். அன்பு வேண்டுகோள் அண்ணன் சொல்ல சொன்னாங்க. தயவு செய்து யாரும் மேடையில் ஏற வேண்டாம். மாநில கட்சி அந்தஸ்தும் பெற்றாகிவிட்டது. இனி என்ன? அன்று உனக்கு துணை வேண்டி திருக்குவளை கவலை கொண்டது, கபிஸ்தலம் ஆசை கொண்டது. சிறுத்தைகளின் கவலை ஒன்றுதான், இந்த சிறுத்தைக்கு யார் மணி கட்டுவது என்று. இந்த மணி அந்த மணியை கட்டுகிறேன். வெண்தாடியின் முறுக்கு மீசையே, புரட்சியாளரின் தொடர்ச்சியே, கால்வலியோடு நடக்கும் உனக்கு கால் கட்டு போட வேண்டும் என்ற ஆசை எனக்கு. சைதை MS மணி அவர்கள் நமது திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி அவர்களின் தந்தை தலைவருக்காக எழுதிய அந்த கவிதை. தம்பி,
யாரும் சால்வை போடுறதுக்கு மேடை ஏற வேண்டாம். தயவுசெய்து நிகழ்ச்சி முடிகிற வரையில் அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். அதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கும், மரியாதையாக இருக்கும். ஆகவே வாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தாமதமாக நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. ஐயா நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் இப்போது வாழ்த்தரங்கம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைய வேண்டுமானால் அனைவரும் இருக்கைகளில் அப்படியே அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் பட்டினி தான் கிடக்கணும், 12 மணி வரலாம். சாப்பிடாம விரதம் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும். உங்களுக்கு எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு லட்டு, ஒரு கேக், ஒரு பழம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஏதோ சாப்பிட்றதுக்கு. அது கட்டாயம் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே யாரும் எழுந்து அங்கும் இங்கும் போக வேண்டாம் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களின் தலைமையில் வாழ்த்தரங்கம் தொடங்குகிறது. எல்லாரும் கொஞ்சம் செட்டில் ஆயிரலாம். அண்ணன் அவர்கள் சொன்னது போல ஒன்றும் பசி உணவுங்களுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. அவருக்காக எங்கள் உயிரே காத்திருக்கும் போது வயிறு கொஞ்ச நேரம் காத்திருக்காதா? வாழ்த்தரங்கத்தில் முதலில் பேச வருகிறார் பட்டிமன்ற பேச்சாளர் அன்பு சகோதரி திருமதி நீலவேணி முத்து. வாங்கம்மா. அன்னை தமிழை வணங்கி அவையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே கூடியிருக்கக்கூடிய அண்ணனின் சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆள்பவர் மாறினாலும் ஆதிக்கம் மாறவில்லை. வாள்களே போன பின்னும் வளர் யுத்தம் போகவில்லை. நீள்வதோ ஜாதி யுத்தம், நித்தம் நித்தம் இரத்த சத்தம். நாங்கள் புத்தரின் போதி மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றவில்லை. ஆனால் இந்த சாதிகளுக்கு தினமும் ஊற்றுகிறோம் எங்கள் இரத்தத்தை. எதையோ சாதிக்க போகிறார்கள் என்று பார்த்தால் திரும்பவும் ஜாதிக்கே போகிறார்கள். எதையோ சாதிக்க போகிறார்கள் என்று பார்த்தால் திரும்பவும் சாதிக்கே போகிறார்கள். அதனால் தான் சொல்கிறோம், அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று. சேற்றுக்குள் கிடந்த இந்த சேரி கூட்டத்தை சேர் போட்டு கூட்டம் கூட்டமாய் அமர வைத்திருக்கும் எங்கள் எழுச்சி தமிழரே, சேற்றுக்குள் கிடந்த இந்த சேரி கூட்டத்தை சேர் போட்டு கூட்டம் கூட்டமாய் அமர வைத்திருக்கும் எங்கள் எழுச்சி தமிழரே, நவீன அம்பேத்கரே, உங்களை வணங்கி தன் வசம் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் ஆவேசப்படுத்தி அடிங்கடான்னு சொல்லாம அரசியல் படுத்தி படிங்கடான்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் இருக்காருன்னா அது எங்களோட அண்ணனா மட்டும்தான் இருக்க முடியும். எந்த ஒரு அம்பேத்கரிய இயக்கத்தின் மீதும் பொறாமை கொள்ளாத எங்கள் தலைவர். ஏன் தெரியுமா? ஏன்னா இவரு அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற தலைவர் கிடையாது. என்னுடைய அடுத்த தலைமுறைக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற தலைவர். அவர் ஒரு நாளும் அரியாசனத்துக்காக போட்டி போட்டதே கிடையாது. இது போன்ற அறியாத சனங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறவர். ஒரு மனுஷன் இந்துவா பிறந்திருந்தான்னா காசி ராமேஸ்வரத்தை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இஸ்லாமியரா பிறந்திருந்தாங்கன்னா மெக்காவை போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. கிறிஸ்தவரா பிறந்திருந்தா பெத்தலகேமை போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து அத்தனை மனிதர்களும் பார்க்க ஆசைப்படுவது எங்க அண்ணன் திருமா ஒருவரை மட்டும்தான். அதனாலதான் சொல்றோம், ஜாதிகளை கடந்த சமத்துவ தலைவர் அவர் அப்படின்னு. இந்த மதங்களை எல்லாம் கடந்ததுனாலதான் அவரை ஜாதிகளை கடந்த சமத்துவ தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நாமெல்லாம் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நாம எல்லாருமே சிறுத்தைகள் தானே? ஆமாவா இல்லையா? சத்தம் பத்தலையே. ஆமாவா இல்லையா? சத்தம் பத்தலையே. நாம எல்லாருமே சிறுத்தைகள் தானே? சிறுத்தைகளுக்குன்னு ஒரு குணம் இருக்கு, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இருந்தாலும் சொல்றேன். சிறுத்தைகளுக்குன்னு ஒரு சில பண்புகள்லாம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பா பாக்குமா, அதுவும் இருக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா ஓடுமா, அதுவாவும் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் விட மேல, அதுக்கும் மேல ஒண்ணு என்ன தெரியுமா? பொதுவா சிறுத்தைக்கு தன் இனத்துக்கிட்டையும் சரி எதிரி இனத்துக்கிட்டையும் சரி சண்டை போட பிடிக்காதான். சிறுத்தைக்கு தன் இனத்துக்கிட்டையும் சரி
எதிரி இனத்துக்கிட்டே சரி சண்டை போட பிடிக்காது. ஆனா சண்டை போட தெரியாமல்லாம் இல்ல, சண்டை போட தெரிஞ்சும் சண்டை போடாம இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். பானையை உடைக்க போறேன்னு எல்லாரும் சொன்னாங்க, பானையை உடைக்க போறேன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா என்ன சொல்லியும் அந்த பானையை உடைக்க முடியல. அது ஏன் தெரியுமா? அது எல்லாத்தையும் அள்ளி உள்ள போட்டுக்கிற சுயநல பானை கிடையாது, இருக்கிறத கூட எடுத்து வெளியில கொடுக்கிற பொதுநல பானை. அதனாலதான் அந்த பானையை யாராலையும் அசைக்க கூட முடியல. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் நம்ம எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே கோட்டைக்கு அனுப்பிட்டு அண்ணன் அவர்கள் கோட்டைக்கு வெளியில ஒரு குழந்தைய மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தலைவன் தன் மக்களை எல்லாம் கோட்டைக்குள்ள அனுப்பிட்டு ஒரு குழந்தை மாதிரி உட்கார்ந்துருந்தாரு. எலெக்ஷன் டயத்துல பணத்தை வீசி வீசி எல்லாருக்கும் கையுதான் வீங்கும். இந்த மக்களை பார்க்க வீடு வீடா போனதுனால ஒவ்வொரு நாளும் என் தலைவனுக்கு காலுதான்ப்பா வீங்குது. திருச்சி வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது, யாராலையும் மறக்கவும் முடியாது. ஏன்னா இளைஞர்கள் மட்டுமே 5 லட்சத்துக்கு மேல கூடின மேடை அது. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இன்னமும் தலைவருக்கு திருமணம் ஆகல, பிள்ளைகள் இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தான் இருக்கு. நான் சொல்றேன், அந்த திருச்சி மாநாட்டில் திருச்சி மலைக்கோட்டையை திருமா கோட்டையாக மாற்றிய இந்த இளைஞர்கள், 5 லட்சம் இளைஞர்களை பெற்ற ஒரே ஆண் சிறுத்தை யார் அப்படின்னு பார்த்தா அதுதான் எங்களுடைய அண்ணன். ஒரு ஆண் தாயாக அவர் நம்ம எல்லாருக்குமே இருக்காருங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மை. தமிழகத்துல வீடுதோறும் அவருக்கு பிள்ளை இருக்கு. தமிழகத்தின் வீட்டுக்கெல்லாம் அவர் தான் செல்ல பிள்ளையாகவே இருக்காரு. அப்பாவுக்கு பாடம் சொன்னவர் முருகர், அப்பாவுக்கு பாடம் சொன்னவர் முருகர், அப்பாவுக்கே தமிழ் பேரை சொன்னவர் நம்ம தலைவர். இவர் தமிழ் பேர் வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம சிறுத்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆசை, எங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கெல்லாம் தலைவர் வந்து பேர் வைக்கணும், இல்லைன்னா நாங்களே தலைவரோட பேரை வச்சிடணும். இது 2 தான் எங்களுடைய பெரிய ஆசையா இருக்கு. எழுச்சி தமிழரை பார்த்தா ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எழுச்சி தமிழரை பார்த்தா ரொம்ப எளிமையா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவர் பார்க்க ரொம்ப எளிமையா தான் இருக்காரு. ஆனா அவர் எளிமையா இருக்கிறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன நேர்காணல்ல நான் பார்த்து எனக்கு புரிஞ்ச விஷயத்துல இருந்து நான் சொல்றேன். ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்ல நம்ம விசிகாவில இருந்து நம்மளுடைய அண்ணன், நம்ம கட்சி சார்பா ஒரு அண்ணா போயிருக்காங்க. ஒரு இடத்துல நடந்த பிரச்சனையை பத்தி அங்க பேசுறதுக்காக போயிருக்கும் போது நேர்காணல்ல நெறியாளர் நம்ம அண்ணனை பார்த்து கேட்குறாங்க, அந்த மீட்டிங்க்கு போயிருக்க அண்ணனை பார்த்து கேட்குறாங்க, நேர்காணல்ல இருக்கவரை பார்த்து, தலைவர் வந்து சாப்பிட்டாரு, அந்த ஊருக்கு போய் தலைவர் வந்து சாப்பிட்டாரு, ஆனா அவர் தொண்டரோட வீட்டில் சாப்பிட்றாருன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவர் தொண்டரோட வீட்டில் சாப்பிடல, ஹோட்டல்ல தான் சாப்பிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம சைட்ல இருந்து அண்ணன் சொல்றாரு, இல்ல அவர் வீட்டில் தான் சாப்பிட்டாரு. அதுக்கு நெறியாளர் சொல்றாரு, இல்ல அவர் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டாரு. அவர் ஹோட்டல்ல சாப்பிடல, இவர் வீட்டில் சாப்பிடல, அவர் ஹோட்டல்ல சாப்பிடல, இவர் வீட்டில் சாப்பிடல. உங்களுக்கு அவர் ஹோட்டல்ல சாப்பிட்டாரா வீட்டில் சாப்பிட்டாரன்றதான் பிரச்சனை, எங்களுக்கெல்லாம் அவர் நேரத்துக்கு நேரம் சாப்பிட மாட்டேங்கிறாருன்றதான் பிரச்சனை. ஒரு மனுஷனை இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு சொல்லி தான் நீங்க அரசியல் பண்ணுவீங்கன்னா, இங்க சாப்பிடாத அங்க சாப்பிடாதன்னு சொல்லி கூடவாடா அரசியல் பண்ணுவீங்கன்னு தான் கேள்வி கேட்க வேண்டிய நேரமா இருக்கு. அதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப ரீசெண்டா எனக்கு தலைவரை நேரா பார்க்கறதுக்கு ஒரு அரிதான வாய்ப்பு கிடைச்சிது. தலைவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு ஓடோடி வந்தாச்சு. அந்த கூட்டத்தில் நின்று எல்லாருமே போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்போம். தலைவரை பார்த்துட்டோமா, ஒரு போட்டோ எடுத்தோமா, ஒரு ஸ்டேட்டஸை போட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் இருப்போம். அதே மாதிரி தான் அந்த கூட்டத்தில் நானும் தலைவரை பார்க்கணும், ஒரு போட்டோவை எடுக்கணும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு 40-50 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்தார். ஒரு 40-50 வயசுல இருக்கிறவர் தலைவர்கிட்ட வந்து, தலைவரே நான் உங்க கையை பிடிச்சி கையை தொட்டு மட்டும் பார்த்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்போ அது ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்லை. தலைவரோட கையை தொட்டு மட்டும் பார்த்துக்கட்டுமா அப்படின்னு அந்த பெரிய மனுஷர் கேட்டாரு. நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அதை ஆழ்ந்து உணர்ந்தேன். உங்களெல்லாம் தொட்டா தீட்டு, உன் நிழல் பட்டா தீட்டு, நீ உள்ள வந்தா தீட்டு, நீ உட்கார்ந்தா தீட்டுன்னு தீட்டு தீட்டு தீட்டுன்னு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து ஒரு தலைவன் வந்திருக்காருன்னா, அந்த தலைவரோட கையை தொட்டு மட்டுமே பார்ப்பதற்காக இன்னைக்கு பல லட்சம் கூட்டம் காத்து கிடக்கு அப்படின்னா, அவர் தாண்டி வந்திருக்கிற அந்த கடினமான பாதைகளை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அதிகபட்சமாவே இருக்கு. பல சேரி மக்களின் ஒற்றை குரலாய் இன்று பாராளுமன்றத்தில் இவர் குரல் தான் ஒலிக்கிறது. பல சேரி மக்களின் ஒற்றை குரலாய் பாராளுமன்றத்தில் இன்று இவர் குரல் தான் ஒலிக்கிறது. எம்டியாக இருந்த எங்களுக்காக எம்பியாகி நிற்கும் ஒற்றை துணை நீங்கள் தான். எம்டியாக நின்ற எங்களுக்காக எம்பியாகி நிற்கும் ஒற்றை துணை நீங்கள் மட்டும்தான். பாராளுமன்றத்தில்
கூட்டம் கூட்டமாக தங்கள் உரையை வைப்பவர்களுக்கு முன்னால், பாராளுமன்றத்தில் கூட்டம் கூட்டமாக தங்கள் உரையை வைப்பவர்களுக்கு முன்னால் இந்த சிறுத்தை மட்டும்தான் சிங்கிளாக மக்களின் குறைகளை வைக்கிறது. இந்த சிறுத்தை மட்டும்தான் சிங்கிளாக மக்களின் குறைகளை வைக்கிறது. இடையூறோடு பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் இடையூறோடு பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் இந்த குரல் இடைவெளியின்றி பாரில் ஒடுக்கப்பட்ட நமக்காக ஒலித்துக் கொண்டே இருக்கும், வெளிச்சம் பிறக்கும். அண்ணா, உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு. உங்களுக்கு முன்னாடியும் உங்களுக்கு பின்னாடியும் உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கு. இது எப்பவுமே காலை வாரக்கூடிய கூட்டம் கிடையாது. உங்களை காதலிச்சுக்கிட்டே இருக்கிற கூட்டம். ஒருபோதும் உங்களை காலை வாரக்கூடிய கூட்டம் கிடையாது. உங்களை காதலிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம். இந்த கூட்டம் உங்க கூட எப்பவுமே இருக்கும். இந்த கூட்டம் உங்க கூட எப்பவுமே இருக்கும். நீங்க மீசைய முறுக்குற அந்த கம்பீரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க நீடூடி வாழணும்னு வாழ்த்துக்கிட்டே இருக்கும். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி நீலவேணி முத்து. அடுத்ததாக இசையமைப்பாளர் தேனிசை பெற்றெடுத்த தெரி இசை திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை தலைவரை வாழ்த்து பேச, சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, ரொம்ப நேரமா நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த நம்ம சகோதரி பேசின மாதிரி அந்த அவ்வளோ இதெல்லாம் பேச வராது. வேணா பாடிடலாமா? பட் என்ன பாட்டுனா, இன்னைக்கு பிறந்தநாள் பாட்டு பாடிடலாம். ஓகேவா? மேலேருந்து நாங்கெல்லாம் பாடுவோம், கீழே இருந்து நீங்க பாடிடலாம். ஹாப்பி பர்த்டே பாடிடலாமா? ரெடியா? பாடிடலாமா? அண்ணனுக்கு பாடிடலாமா? 1 2 3 4. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday எங்கள் அண்ணா. Happy birthday to you. கொஞ்சம் பாஸ்டா பாடலாமா? Happy birthday to you. Pam 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 pam. Happy birthday to you. Pam 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 pam. Happy birthday my dear அண்ணா. Happy birthday. சத்தம் கேட்கல. Day to you. அண்ணா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னா, நீங்க நல்லா இருந்தா நாங்க எல்லாரும் நல்லா இருப்போம்ண்ணா. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாங்க இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவோம்ண்ணா. அதனால நீங்களும் சரி, உங்க கூட இருக்கிற வன்னியரசும் எல்லா அண்ணன்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அவங்க கூட நானும் ஒருத்தனா இருக்கிறோம், அப்பா ஒருத்தனா இருக்கிறோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அவங்க நாங்களாம் கீழே தான் உட்காரணும், சும்மா மேலே இப்போ உட்காந்துருக்கோம். உங்க கூட எப்போதுமே நாங்கள் கூட இருப்போண்ணே. எங்க குடும்பங்கள் எல்லா குடும்பமும் கூட இருக்கணும். ஓகேவா? நன்றிண்ணா. ரொம்ப இறைவனால நீங்க எப்போதுமே ஹாப்பியா இருக்கணும்ண்ணா. நன்றிங்கண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே. மேடையில் மட்டுமல்ல, இப்படி பாடியதால் சிறுத்தைகளினுடைய இதயத்திலும் நீங்கள் அமர்ந்து விட்டீர்கள். ரொம்ப நன்றி. அடுத்து வாழ்த்தரங்கத்தில் பேச இருப்பவர் கச்சேரி சங்கீதம் மட்டுமே, கர்நாடக சங்கீதம் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்த தமிழ் திரையில் கலகம் செய்து கானா பாடல்களை ஒலிக்க வைத்த இசை புரட்சியாளன். வீணையின் சத்தம் மட்டுமா சங்கீதம், எங்களின் பறை பாடலும் ஒரு பாடல் பாடுமே அதுவும் சங்கீதம் என்று சொன்ன மதிப்பிற்குரிய தேனிசை தென்றல் தேவானன் அவர் வருகிறார். ஒரு பெரிய கரவொலியோடு அவரை வருக வருக வரவேற்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், இங்கே அமர்ந்திருக்கும் என் சகோதர சகோதரிகள், என் ரத்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஈவினிங் நான் பத்திரிகையில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தேன். முரசுல எங்களின் விலாசம். என்ன அற்புதமான வார்த்தை பாரு. உண்மையிலேயே அவர் எங்களின் விலாசம் தான். ஒரு அருமை சகோதரர் அதை சொல்லியிருக்கார் இன்னைக்கு பார்த்த முரசு ஒரு பத்திரிகையில். அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்து கூட ஏன் எப்படி இவர் தன்னடக்கமா இருக்காரு? வேற ஒருத்தராக இருந்தால் ஆடிட்டு இருப்பாங்க. அதான் பாடின, ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ ஆடிப்புட்டா அடங்கிடுவ மனிதா. ஆனா நம்ம தலைவர் அந்த ஆட்டம் நான் இல்லை, அந்த திருமாவளவன்ற மாதிரியே இருக்கார், உட்கார்ந்துட்டு இருக்கார்.
அவர் வேற யார் மாதிரியே இவர் வேற யார் மாதிரியே, அப்படி ஒரு தன்னடக்கம். அதாவது எந்த நேரத்திலையும் யாரா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் உதவிகளை செய்து, இப்படி ஒரு தலைவர் இருப்பதனால்தான் நம்ம எல்லாம் பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம், தெம்பா நடந்து போயிட்டு இருக்கோம். தெம்பு இப்படி ஒரு தலைவர் இருக்கணும் சார், எல்லாருக்கும் இருக்கணும், நமக்கு இருக்கணும். அந்த இடத்துக்கு வேற யாரும் வரவே முடியாது. இன்னைக்கு சொல்ற மேடையில் வேற யாரும் அதுக்கு தகுதி இல்லை சார், வேற யாரும் இல்லை. அவர் ஒருத்தர் தான். எந்த நேரத்திலும் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்து, அதாவது உதவின்னா சில பேர் வீடியோ இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க, கேமரா இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க. இவர் உதவி செய்கிறது யாருக்குமே தெரியல, ஏன்னா வீடியோ இல்லை, அங்கே போட்டோகிராஃபர் யாரும் இல்லை. அதனால அப்படி ஒரு தலைவர், எழுச்சி தமிழர். எவ்வளோ பெருமையா இருக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு, எவ்வளவு பெருமையா இருக்கு பத்தியா. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இது வரைக்கும் அந்த நம்ம அருமை சகோதரர் வன்னியரசு அவர்கள், நம்ம அருமை சகோதரர்கள் ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க. இன்விடேஷனை கொடுத்து கண்டிப்பாக நாங்கள் வரோம், நானும் ஸ்ரீகாந்த் எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என் வாழ்நாள மறக்க முடியாத ஒரு விஷயம். நம் தலைவரை நேரடியாக பார்த்து வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு பாக்கியம், பூர்வ ஜென்ம பலன். அந்த பலனை நம்ம எல்லாருமே அடைஞ்சிட்டோம், நான் மட்டும் எல்லாரும் அடைஞ்சிட்டோம். முன்னாடி அந்த அம்மா பேசுனாங்க, ஐயோ என்ன குரல்மா அவங்களுக்கு, என்ன யாரு பா, என்ன பவர்ஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு. நீங்க நல்ல பேச்சால் இருக்க, அழகா இருக்கானா, சும்மா எல்லாரீஸ்வரி அவர்கள் மாதிரி உங்க குரல் இருக்கு. எல்லாரீஸ்வரி குரல் உங்களுக்கு, அம்மா குரல் அப்படி பளிச்சுன்னு என்ன கவிதை, என்ன வார்த்தைகள், வாழ்த்துக்கள்மா. ஏன்னா நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு வாழ்த்து மடல் ஒருத்தர் படிக்கணும், அப்பதான் தெரியும் யாருன்னு. ரொம்ப சந்தோஷம். வீரமணி ஐயா எல்லாரும், ராஜ்கிரண் சார் எல்லாரும், எல்லாமே வந்திருக்காங்க. லக்ஷ்மி ராம், நான் ஸ்ரீகாந்த் பர்த்டே பாட்டு பாடியாச்சு. வீரலோ நெத்திலி மீன், கண்ணோ காரப்பொடி, முகமோ கெளுத்தி மீன், மன்னமோ சென்னாக்குனி, அவ வில்லாங்குடா கையில் சிக்காதுடா, அது ரக்க வச்சம் வவ்வாலுடா. அவ வில்லாங்குடா கையில் சிக்காதுடா, அது ரக்க வச்சம் வவ்வாலுடா. ஏ அத்தோனி ஏ அல்போன்சு, அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்சு. அந்த கடலை கேளு அலைய சொல்லும், கட்டு மரத்தை கேளு புது கவிதை சொல்லும். சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீனு காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. நன்றி 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 நன்றி. தலைவருக்கு என் வாழ்த்துக்கள், என் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு ரத்தங்களே எல்லோருக்கும் வணக்கம். நன்றி 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 நன்றி. எல்லா இசையும் சினிமாவில் சத்தமிடுகிறது, அண்ணனின் கானா பாடல்கள் மட்டும்தான் நீங்கள் காதுகளை முத்தமிடுகிறது. அண்ணன் வாழ்க, தேனிசை வாழ்க. எழுச்சி தமிழரை பொறுத்தவரை இந்த அரங்கில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் தன்னோடு பிறந்தவரை அவரை பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டு பெண்மணிகள் தங்களுக்கே பிறந்தவரை அவரை பார்க்கிறார்கள். அந்த பெண்களின் பிரதிநிதியாய் நடிகை, இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் வர்றாங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் தந்தவங்களை வரவேற்பு செய்வோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு என்னோட வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இந்த விழாக்கு என்ன ஒரு சகோதரியா நினைச்சு அழைத்த வன்னியரசர் அவர்களுக்கும், அண்ணா திருமா அவர்களுக்கும், கட்சியின் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும்
என்னோட சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவில் கலந்துக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல்ல அண்ணா திருமா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் உங்களை வாழ்த்தின மாதிரி நானும் வாழ்த்துறேன். நீங்கள் என்ன பல்லாண்டு 100 ஆண்டு காலம் சிறப்பாக மக்கள் சேவை பண்ணி நீங்கள் வாழணும். அண்ட் ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஸோ த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் அண்ணாவை பார்த்த உடனே ஃபஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்த்தது பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புத்தக காட்சி ஒரு விழாவில் அண்ணாவை அங்கே மீட் பண்ணேன். அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு 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 ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண முடியல. பட் இப்போ ரீசெண்டாக 1 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அவரை பேட்டி எடுக்கிற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அவர் வந்து கெஸ்ட்டாக உட்கார்ந்தாரு. நான் போனேன். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அவரோட தோற்றம் எனக்கு வந்து என்னோட அண்ணாவை பார்த்த மாதிரி இருந்தது. அது அது எப்படி சொல்லறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இது ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு கனெக்ஷன். என்னன்னா நாங்கள் 5 பெண்கள் வீட்டில் 5 எனக்கு 4 அக்கா 1 அண்ணா. அண்ணன் இப்போ இல்லை. அப்போ எனக்கு அண்ணாவை பார்த்த உடனே என்னோட அண்ணா முன்னாடி வந்து உட்காந்த மாதிரி இருந்தது. நான் டக்குன்னு கேட்டுட்டேன், நான் உங்களை அண்ணா கூப்பிடலாமா கேட்டேன். தாராளமாக கூப்பிடுங்கம்மா சொன்னார். அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்த உடனே அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தி தான் ஆச்சு. எனக்கு நான் வந்து ஒரு 3 விதமான தலைவர்களை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வகை வந்து எப்படியோ யாதృச்சிகமாக ஏதோ ஒரு காரணத்தால் அது சுயநலத்துக்காக கூட இருக்கலாம். அவங்க வந்து பொது சேவைக்கு மக்கள் சேவைக்கு வந்து இறங்கி அதுக்கப்புறம் அதில் இருக்கிறது பொறுப்பையும் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு சுயநலத்தை விட்டு அந்த மக்கள் சேவைங்கிற பாதையில் போகிற தலைவர்கள். இன்னொரு வகை வந்து மக்களுக்காக சேவை பண்ணணும், நம்ம நல்லது பண்ணணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி உள்ள வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த பவரும் அந்த 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 லைம் லைட்டும் அது அவங்க தலைக்கு போய் அந்த ஒரு சின்ன ஒரு ஈகோ டெவலப் ஆகி ஒரு செல்ஃப் ஒப்சஷன் டெவலப் ஆகி ஒரு இடத்துல அந்த அந்த பிக்கர் பர்பஸ் போய் இது நான்ங்கிற அகங்காரம் வந்து அந்த பாதையிலேருந்து மாறி போகிற தலைவர்கள் அப்படியும் நான் பார்த்துருக்கேன். அவங்கள பார்த்தாலே நமக்கு அந்த வைப்ஸ் தெரியும். இன்னொரு வகை இருக்கு, மக்கள் சேவை பண்ணணும், இதுதான் என்னோட நோக்கம், என்னோட லைஃப் வந்து இதுக்காக தான், என்னோட கொள்கைகள் என்னோட 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 அம்பிஷன் இல்லை, என்னோட சித்தாந்தம் இதுதான், இதில் எந்த மாற்றமும் இல்லைங்கிற ஒரு குறிக்கோளோட அதுக்காக தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டு அதுக்கான புஸ்தகம் படிக்கிறதாகட்டும் அதுக்கான அறிவை வளர்த்திக்கிறதாகட்டும் எல்லா விதத்துலேயும் தன்னை எக்யூப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாதையில் போய் அந்த பாதையில் போகும்போது இன்னும் இன்னும் மக்கள் சேவை பண்ணணும் தான்கிற அந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஆகி தான்கிற ஒரு விஷயத்தையே தூக்கி போட்டு மக்களுக்காகவே வாழற தலைவர்கள். அந்த வகையான ஒரு தலைவர் தான் அண்ணா திருமா அவர்கள். அந்த ஒரு வார்ம்த், அந்த ஒரு ஈரம், அதுதான் என்ன அட்ராக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன். அது நான் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை நான் என்னோட அண்ணன்கிட்ட பார்த்துருக்கேன். எனக்கு டக்குன்னு அது கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த விழாக்கு நான் வரும்போதே நான் வந்து டெய்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்றது ஆளு தான். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பஜ்ரங்கல் பலி சொல்லி தான் என்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் அது உண்டு. ஆனால் பரவாயில்ல, இங்க பல விஷயங்கள் எனக்கு என்னோட நம்பிக்கைக்கு எதிராக கூட இருக்கலாம், அதுல தப்பு கிடையாது. ஐடியாலஜிஸ் மைட் பி டிஃப்ரெண்ட், பட் பர்சனலா நமக்கு எந்த எந்த வன்மமும் கிடையாது, எந்த பகையும் கிடையாது. நம்ம எல்லாமே கனெக்டட் தான். ஒரு ஆட்டம்ல இருந்து வந்தவங்க தானே நம்ம எல்லாருமே. we are all connected, we are all one. ஒரே ஒரு ஆட்டம்.
அந்த ஆட்டம்ல இருந்து வந்தவங்க தான் நம்ம அத்தனை பேரும். ஸோ அந்த ஒரு டீப் கனெக்ஷன் அது இருக்கிறதுனால தான் என்னால் பல விஷயங்கள் நான் இங்கே உட்காந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு எந்த விதமான கோவமோ எம்பராஸ்மெண்ட்டோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா பல விஷயங்கள் நான் டெய்லி பண்ணுறது விஷயங்கள், அதுக்கு எதிராக பேசினா கூட எனக்கு கோவம் வரல. ஏன்னா அதையெல்லாம் தாண்டி தான் ஹியூமன் கனெக்ஷன்ஸ். ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மதமோ ஜாதியோ நமக்கு தேவையில்லை, ஆன்மீகம் தேவை இல்லையா? அதை தான் நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். சக மனிதனோட அன்பை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஸோ அதனால இந்த விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் ஏதோ ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன ஒரு துளியோண்டு மை வீபெட் ஒரு பாசிட்டிவ். ஏன்னா நம்ம எந்த சித்தாந்தத்தில் சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம், ஆனால் ஃபைனலி நம்ம எந்த பாதையில் போனாலும் நம்மளோட நோக்கம் ஒன்றா இருக்கணும். மக்கள் சேவை, மக்களோட நலம், அதை தவிர வேற எதுவும் இல்லையே. எல்லாருக்கும் அதே உத்தேசம்தான். ஆக்சுவலி ஒரு பக்கத்தை சார்ந்து நம்ம ஒரு நம்பிக்கையோட ஃபோக்கஸ்டா பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். என்ன மாதிரி பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ஆரஞ்சு ரெண்டும் போட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெண்ணா இருந்துட்டு இப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் வி ஆர் சாஃப்ட் டார்கெட்ஸ். பட் அதெல்லாம் நான் பயப்படவே இல்லை. ஏன்னா இந்த கனெக்ஷன் அதை விட பெருசா தெரிஞ்சது எனக்கு. So once again, happy birthday Anna. Many happy returns of the day. இந்த விழாவில் கலந்துக்க முடிஞ்சதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நம் தலைவரோடு அருகருகே ஒரே மேடையை பகிர்ந்து கொள்வது எதனால் என்பதற்கு பதிலை அவரே சொல்லிவிட்டார். கட்சி தாண்டி, கருத்தியல் தாண்டி அனைவராலும் போற்றப்படுபவர் நம் அன்புமிகு பாசமிகு தலைவர், எழுச்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்ததாக தான் ஏற்று நடிக்கும் அத்தனை கதாபாத்திரங்களிலும் முத்திரை பதித்தவர், கோபக்கார சண்டை கோழி முதல் காதல் செய்யும் பவர் பாண்டி வரை அனைவரது உள்ளமும் கவர்ந்தவர் திரைப்பட இயக்குனர் திருமிகு ராஜ்கிரண் அவர்களை வாழ்த்துரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் என் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், தம்பி வன்னியரசு அவர்களுக்கும், தம்பி ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கும், இப்போது பேசி அமர்ந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள என் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அரங்கத்தில் குழுமி இருக்கும் வீரியமிக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அம்பேத்கர் ஐயா வழியில், தந்தை பெரியார் ஐயா வழியில் திராவிட சித்தாந்தத்தை கைக்கொண்டு சமூக நீதிக்காக காலங்காலமாக போராடி வரும் என் அன்பு தம்பி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நீடூழி காலம் வாழ்ந்து எல்லா நலன்களும் பெற்று அவர் உள்ளத்தில் உள்ள லட்சியங்கள் அனைத்தையும் முழுமையாக வென்றடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரையுலகினுடைய பொக்கிஷம் அண்ணன் ராஜ்கிரண் அவர்களுக்கு நன்றி. உலகத்திலேயே ஒரு மாணவன்
4ஆம் வகுப்பு தாண்டியதற்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். 4ஆம் வகுப்பு தாண்டியதற்கு எதற்கு பாராட்டு விழா என சிலர் கேட்டார்கள். எல்லா மாணவர்களும் 4ஆம் வகுப்பு தாண்டுவதற்கு 4 ஆண்டுகள் தான் ஆகும். ஆனால் இந்த குழந்தை 4ஆம் வகுப்பை தாண்ட 2000 ஆண்டுகள் ஆனது. அந்த குழந்தை அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்னார்கள். அண்ணலை நாங்கள் நேரில் பார்த்து பேசியதில்லை, அண்ணன் பேசுகிறார், அதில் எங்கள் அண்ணலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரங்கத்தில் அத்தனை பெண்களை பார்ப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெண்ணின் கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கு, புத்தகத்தை கொடு என்று பெரியார் சொன்னார். பெரியாரை நாங்கள் நேரில் பார்த்ததில்லை, அவர் பேச்சை கேட்டதில்லை. ஆசிரியர் இருக்கிறார், அவர் பேச்சில் நாங்கள் பெரியாரை தரிசிக்கிறோம். அண்ணனை வாழ்த்தி பேச திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்கள். மன்னிக்கணும், அதுக்கு முன்னாடி ஆசிரியர் வருவதற்கு முன்னாடி சிந்தனையே வருகிறது. நமது பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அண்ணன் அவர்கள் வருகிறார். காமராசர் அரங்கத்தில் தம்மத்தை தனது வாழ்வியலாக ஏற்றுக்கொண்ட தர்மராசாவுக்கு பிறந்த நாள் விழா. மேடையில் அமர்ந்திருக்கிறவர்கள் வாழ்த்தி இருக்கிறார்கள். கீழே அமர்ந்திருக்கிற, வெளியே நின்று கொண்டிருக்கிற, வீடுகளில் இருந்தபடி தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற கோடாறு கோடி விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக எங்கள் தலைவருக்கு, எழுச்சி தமிழருக்கு, எங்களின் அடையாளத்திற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வென்றது பானை, இது நந்தனின் சேனை என்கிற முழக்கத்தோடு 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே எழுச்சி தமிழரை வெற்றி பெறச் செய்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களின் சார்பிலே வாழ்த்துக்கள். 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி. அதில் ஒரு சட்டமன்றம் காட்டுமன்னார் கோவில். அந்த ஒரு சட்டமன்றத்திலிருந்து மாத்திரம் 50,000 வாக்குகள் கூடுதலாக காட்டுமன்னார் கோடி மக்களின் சார்பிலும் வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துவிட்டு எதிரே அமர்ந்திருக்கிற, அருகமர்ந்திருக்கிற சக சட்டமன்ற உறுப்பினர்கள், இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரின் சார்பிலும் எழுச்சி தமிழருக்கு எனது மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறப்பில் என்ன இருக்கிறது என்று சிலர் கேட்கக்கூடும். எல்லா மனிதருக்கும் பிறப்பு இயல்பானது, சாதாரணமானது தான். பேராசிரியர், பேராசான், திராவிட வெளிச்சத்தை அடைகாத்து கொண்டிருக்கிற தன்மான ஆசிரியர் வந்திருக்கிறார். அவர் மேடைகளில் சொல்வார், அவதாரங்கள் மாத்திரம் தாய் தந்தைக்கு பிறப்பதில்லை, அவர்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்து பிறப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. பிறப்பிலும் இறப்பிலும் சாதாரண மனிதனைக்கு இணையான ஒரு நிகழ்வாக அவதாரங்களின் பிறப்பு அமைவதில்லை. எழுச்சி தமிழரின் திருமா அவர்களும் பிறந்திருக்கிறார். அவர் எப்படி பிறந்தார் என்பதுதான் எனக்குள் இருக்கிற கேள்வி, விடுதலை சிறுத்தைகளின் இதயத்தில் இருக்கிற கேள்வி. எலும்பாய், தசையாய், நரம்பாய், உடலாய் அவர் தாய் வயிற்றிலே இருந்து தாய்க்கும் தந்தைக்குமான காதலிலிருந்து தோன்றியிருக்கலாம். ஆனால் 1000 ஆண்டு காலமாக இந்த மண்ணின் பூர்வகுடிகள் சனாதனத்தால் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி மானுட அடையாளம் இழந்து சொந்த மண்ணிலேயே அகதிகளாய், அடிமைகளாய், விலங்கினும் கேடானவர்களாய் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி கிடந்த அந்த சூழலில் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலிருந்தும் பற்றி எறிந்த விடுதலை நெருப்பு இருக்கிறதே, அந்த விடுதலை நெருப்பு ஒன்றாக திரண்டு ஆகஸ்ட் 17 ஒரு மானுட உருவாய் திரண்டிருக்கிறது. எங்கள் அண்ணனும் விடுதலை நெருப்பிலிருந்து பிறந்திருக்கிறார். அதனால்தான் அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நம்பிக்கை. ஊனாய் உடலாய் ஒருவேளை நாம் இந்த சமூகத்திலே இருந்து மறைந்து விட முடியும். ஆனால்
சமத்துவத்திற்கான தாகம் இந்த மண்ணில் இருக்கிற வரை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா இருந்து கொண்டே இருப்பார். எங்கே ஆதிக்கத்திற்கும் சுரண்டலுக்கும் எதிராக 4-5 பேர் 50-100 பேர் திரண்டு நிற்கிறார்களோ அவர்களுக்கு நடுவிலே அண்ணன் திருமா உயிர் தெழுந்து கொண்டே இருப்பார். விவிலியத்திலே சொல்வார்கள், எனது பெயரால் 4-5 பேர் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே உங்களுக்கு நடுவிலே நான் இருக்கிறேன் என்று. நீதிக்கான தாகத்தோடு, விடுதலைக்கான வாஞ்சையோடு எங்கே எளியோர் திரள்கிறார்களோ அங்கே எழுச்சி தமிழன் திருமா வாழ்ந்து கொண்டே இருப்பார். எங்களை பொறுத்தவரையிலே பிறப்பையும் இறப்பையும் கடந்த ஒரு கருத்தியல் அடையாளம் எழுச்சி தமிழன் திருமா அவர்கள். பலரும் மிக அழகாக பேசினார்கள். மரியாதைக்குரிய சகோதரி, எங்களுக்கு அக்கா, அண்ணனுக்கு தங்கை திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே பேசியது மிக உணர்வுபூர்வமான ஒரு பாதிப்பை எல்லோருக்கும் உருவாக்கியது. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகிற வாழ்க்கை முறையிலிருந்து நான் வந்திருக்கிறேன், ஆனாலும் உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன், உங்களை அண்ணா என்று அழைக்க விரும்புகிறேன் என்று சொன்னீர்கள். நான் ஆன்மீகத்தை அறிந்தவன் இல்லை. அண்ணன் திருமாவோடு நடந்து போகிற போது சிந்துகிற சிதறுகிற கருத்திலிருந்து சிலவற்றை தெரிந்து வைத்திருக்கிறேன். 1ஆம் வகுப்பு படிப்பதே 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடாது என்பதற்காகத்தான். அதில் தேர்ச்சி பெறுகிற போது 2ஆம் வகுப்பு போய்விடுகிறோம். பள்ளியில் படிப்பதே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறுவதற்காகத்தான். பள்ளிக்கூடத்தில் இருந்து கல்லூரிக்கு போகிறோம். கல்லூரியில் படிப்பதே கல்லூரியை விட்டு கடந்து போவதற்காகத்தான். ஆக கடவுள் மதம் என்பது மனிதனை பண்படுத்துகிற ஒரு தொடக்க நிலை அடையாளமாக இருந்து நிறைவாய் அவனுக்கு மெய்யறிவை அது தர வேண்டும். இந்த நிறைவான மெய்யறிவு என்பது இருக்கிறதே, அது என்ன என்று சொன்னால், கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கண்டறிவதல்ல, கடவுள் தன்மை நமக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது, உனக்குள் இருக்கிறது, நாம் எல்லோரும் சமம் என்று கண்டுணர்வதுதான் மெய்யறிவு. இது உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை. ஆனால் தமிழர்கள் முன்வைத்த மெய்யறிவு எவ்வளவு ஆழமானது தெரியுமா? மனிதர்கள் மாத்திரமல்ல, உயிர்கள் எல்லாம் சமம் என்று சொன்னது தமிழர்களின் மெய்யறிவு. மரியாதைக்குரிய சகோதரி அவர்களே, நாம் எல்லோரும் சமம், ஒரு அண்டத்திலிருந்து தான் உருவானவர்கள் என்கிற ஒப்பற்ற கருத்தியலை கடவுளின் கைபிடித்து கடைசியாக வந்தடைந்தால் நாங்களும் ஜெய் ஸ்ரீராம் சொல்வதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் இதே முழக்கம் இங்கு இரத்த ஆறை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. உலகத்திலே பிறந்த மனிதர்கள் மூப்பின் காரணமாக மரணமடைந்திருக்கிறார்கள், பேரழிவில் மரணமடைந்திருக்கிறார்கள். மிக அதிகமான மக்கள் மதங்களுக்கு இடையிலான சண்டையில்தான் அழிந்திருக்கிறார்கள். ஆகவே வழிமாறி போயிருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அதைத்தான் இனமான பேராசிரியர் ஐயா வீரமணி போன்றவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். மரியாதைக்குரிய நண்பர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 1ஆம் வகுப்பு படிப்பதே அதை கடந்து போவதற்காகத்தான். பள்ளியில் படிப்பதே பள்ளிக்கூடத்திற்கு மீண்டும் வராமல் கல்லூரிக்கு போவதற்காகத்தான் என்பதை போலவே இடஒதுக்கீடு என்பதே இடஒதுக்கீட்டை கடந்து அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காகத்தான். அதில் முடங்கி கிடப்பதல்ல விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே தலித் மேடைகளில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரிலான அம்பேத்கர் இயக்கங்களின் மேடைகளில் பெரும்பாலும் இடஒதுக்கீட்டுக்கான குரல் மாத்திரமே ஒலித்து கொண்டிருந்த சூழலில் இடஒதுக்கீடு என்கிற கருத்தியலை கடந்து நில பங்கீடு, அதிகார பங்கீடு, அதிகார பகிர்வு, அதிகாரத்தை கைப்பற்றுதல் என்கிற முழக்கத்தோடு எங்களை அணிதிரட்டியவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். ஆகவே இந்த களத்தை கடந்து அதிகாரத்தை நோக்கி பயணப்படுவோம். அதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற போதுதான் நமக்கு இடையிலே
ஒரு வலுவான உறவை கட்டி எழுப்ப முடியும். எல்லோரும் அணிதிரள்கிறார்கள் சாதியின் பெருமையை சொல்லி. என்னுடைய சாதிக்கும் பல பெருமைகள் இருக்கிறது. அப்படித்தான் அண்ணனை கரம் பிடித்து, அண்ணா இந்த சாதியின் பெருமையும் கொஞ்சம் பேசுங்கள் என்று சொன்னேன். தூரத்தில் இருக்கிற தங்க கோட்டையை நோக்கி பலர் போய் கொண்டிருக்கிறார்கள். அதை போன்றதல்ல நம்முடைய பயணம். நம்மை பின்னாலே சனாதன சாதிய வர்ணாசிரமம் துரத்தி கொண்டிருக்கிறது. உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நமது உறவுகளை அழைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது சாதி பெருமை பேசுகிற களம் அல்ல. எதிரிலே இருக்கிற எதிரி யார் என்பதை அறிவது நம் முன்னால் இருக்கிற கடமை. ஆகவே மானுட அடையாளத்தை நம்மிடமிருந்து பறித்திருக்கிற சனாதனத்திற்கு எதிராக நாம் அணிதிரள்வது, எதிரியை மையப்படுத்தி அதில் அணிதிரள்கிறோமே தவிர பெருமையை மையப்படுத்தி அணிதிரள்வதல்ல சிறுத்தைகள் என்கிற அடையாளம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர். ஆகவே தமிழ் உறவுகளே, ஒடுக்கப்பட்ட சொந்தங்களே, நீண்ட நெடிய நாட்களாக இந்த மண்ணின் பூர்வகுடிகளாகிய நாம் வாழ்விழந்திருக்கிறோம், நிலம் இழந்திருக்கிறோம், அதிகாரம் இழந்திருக்கிறோம், மானுட அடையாளத்தை இழந்திருக்கிறோம். அவற்றை மீட்டெடுப்பதற்காக நாம் அணிதிரள்வோம். யாரெல்லாம் நம்மை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கினார்களோ அவர்களையும் அறிவின்பால் பயிற்றுவித்து கற்பித்து ஜனநாயகப்படுத்தி அவர்களையும் நம்மோடு இணைத்துக் கொள்வோம். நம்முடைய எதிரிகளை தனிமைப்படுத்துவோம். அத்தகைய எதிரிகள் கருத்தியலாய் இருக்கிறார்களே தவிர மனிதர்களாய், கூட்டமாய், கட்சியாய் இல்லை என்பதை வெளிப்படுத்தியவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள். ஆகவே எழுச்சி தமிழருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. ஒடுக்குமுறைக்கு எதிராக எப்பொழுது முதல் குரல் எழுந்ததோ, அடங்கமறு அத்து மீறு என்கிற குரல் எழுந்ததோ, அப்பொழுதே அண்ணன் திருமா பிறந்திருக்கிறார். சமத்துவத்திற்கான தாகம் இந்த மண்ணிலே பாய்கிற வரை, ஓடுகிற வரை அண்ணன் திருமா உயிர்த்திருப்பார். அண்ணன் திருமாவுக்கு எளிய மனிதர்களின், கடைசி மனிதர்களின், பூர்வகுடிகளின் நெஞ்சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காலனி பசங்க என்றாலே கேசு வந்தது அந்த காலம். காலனியின் மீது கை வைத்தால் சிறுத்தை வரும். இது திருமா காலம். காலம் மாறி இருக்கிறது நண்பர்களே. 1956ஆம் ஆண்டு முதல் முறையாக கொண்ட கொள்கைக்காக சிறை சென்ற மனிதர் தனது வாழ்நாளில் 53 முறை சிறை சென்ற மாமனிதர், 90ஐ தாண்டி பறந்து கொண்டிருக்கிற பகுத்தறிவு ராக்கெட், திராவிடர் கழகத்தினுடைய மாண்புமிகு தலைவர் ஆசிரியர் கி வீரமணி ஐயா இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார். கைத்தட்டல் அந்த வானையே பிளக்கட்டும். ஆசிரியருக்கு ஒரு அறிவிப்பு. எழும்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ பரந்தாமன் அண்ணன் வந்திருக்கிறார். அவர் நல்லா கை தட்டி அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிடலாம். எல்லையற்ற மகிழ்ச்சியோடு நடைபெறக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழருடைய 62வது ஆண்டு பிறந்த நாள் என்ற இந்த பெருமைக்குரிய பிறந்தநாள் விழாவிலே, ஒரு கொள்கை திருவிழாவிலே கலந்து கொண்டு இங்கே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர்கள், அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருமை நண்பர்கள் சிந்தனை செல்வன் அவர்களே, ஆளூர் ஷானவாஸ் அவர்களே, எஸ்எஸ் பாலாஜி அவர்களே, பனையூர் பாபு அவர்களே, அருமை சகோதரர் வன்னி அரசு அவர்களே, திரைப்பட கலைஞரும் திரைப்படத்தில் கலைஞராக இருந்தாலும் அதற்காக தனக்கென ஒரு கொள்கை உண்டு என்பதை எப்போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிலைநாட்டி கொண்டிருப்பவருமான அருமை சகோதரர் திரு ராஜ்கரன் அவர்களே, அதே போல பிரபலமான இசையமைப்பாளர்கள், எங்களால் எல்லா துறையிலும் இசையிலும் எங்கள் இசையோடு வாழ முடியும் என்று என்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய இசை யாருக்கும் தனி உடைமை அல்ல, எல்லோருக்கும் பொது உடைமைதான்.
சமுதாயத்திற்கு யாரை வேண்டுமானாலும் நாங்கள் உயர்த்த முடியும் என்று ஒரு புதிய வடிவத்தை காடுகின்ற அருமை தேனிசை தென்றல் தேவா அவர்களே, தேவா அவருடைய அன்பு செல்வன், நம்முடைய அருமை சகோதரர், நம்முடைய அருமை தோழர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு என்று சொன்னால் அதுதான் பெருமைக்குரிய திரைப்பட இயக்குனர் என்ற தகுதியை தாண்டி ஒரு புரட்சி சிந்தனையாளர் மிகப்பெரிய அளவிற்கு என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய அருமை திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர்களுடைய உரை, அவர்களுடைய பாராட்டு என்பது இருக்கிறத கருத்துரை சுருக்கமாக இருந்தாலும் சுருக்கென்று இருந்தது. அதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. எதிரிலே நாஞ்சில் சம்பத் அவர்கள் உள்பட அடுத்து, ஏனென்றால் இவர்கள் வந்த பிற்பாடு மருத்துவம் பார்த்த பிற்பாடு தான் திருமா பிறக்க போகிறார் 12 மணிக்கு. அதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நல்ல சூழல் இங்கே. அதுபோலவே பட்டிமன்ற பேச்சாளர் சொன்னாலும் என்றாலும் ஆழமான கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து சொன்ன அருமை தோழியர் நீலவேணி முத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற எண்ணற்ற எண்ணரும் சகோதரர்களே, விடுதலை சிறுத்தைகளே, சிறும் சிறுத்தைகளே, வேறும் விழுதும் வளமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் அவர்களே, அதே போல தொலைக்காட்சியிலே மட்டுமே பார்த்திருப்போம், இங்கேயும் வந்து வாழ்த்துகிறோம்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். வழமையானவன் வழமையான விழாவிலே வழக்கம் போல் வாழ்த்த வந்திருக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது நம்முடைய குடும்பத்து விழா, அதுதான் மிக முக்கியமானது. எனவே நான் இதிலே வராவிட்டால்தான் செய்தியாகுமே தவிர வந்தால் அது செய்தியாக இருக்காது. அதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் இப்போது திருமா அவர்களை பற்றி சிலருக்கு திடீர் காதல், அரசியல் காதல் வந்திருக்கிற காலகட்டம் இது. ஆனால் எங்களுடைய பாசம் குடும்ப பாசம், கொள்கை பாசம். இரத்த பாசத்தை விட கொள்கை பாசம் இருக்கிறத, அது கெட்டியானது, பிரிக்கப்பட முடியாதது. அந்த கொள்கை உறவுகள் தான் இங்கே. ஜாதி இல்லை, மதம் இல்லை, கொள்கை உண்டு, லட்சியம் உண்டு. அதற்காக எந்த விலையும் கொடுக்கக்கூடிய தெம்பும் திராணியும் இங்கே கூடியிருக்கிற அத்துணை பேருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறோம். மிகப்பெரிய அளவுக்கு சமூக மாற்றம், சமூக புரட்சி, அறிவு ஆசான் தந்தை பெரியார் அவர்களும் அதே போல புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். அவர்களுடைய எந்த கொள்கைகளை எடுத்து சொன்னாலும், மேற்கோள்களை எடுத்து சொன்னாலும், அதற்கு கீழே பெரியார் என்று போட்டால் அம்பேத்கர் சொன்னதற்கு கீழே பெரியார் என்று போடலாம், பெரியார் சொன்னதற்கு கீழே அம்பேத்கர் என்று போடலாம். ஏனென்றால் கருத்தியலால் ஒன்றுபட்டவர்கள். அதுபோலத்தான் நாங்கள் இங்கே அந்த பணியை செய்து கொண்டிருப்பதிலே தான், அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டுவதற்குத்தான் உங்கள் வாழ்க்கை நீள வேண்டும். உங்களை வாழ்த்த வந்திருக்கிறோம், சம்பிரதாயத்துக்கு அல்ல, பெருமைக்காக அல்ல, விளம்பரத்துக்காக அல்ல, அரசியல் லாபத்துக்காக அல்ல. சில பேர் உங்களை பற்றி ரொம்ப கவலையோடு இருக்கிறார்கள். இப்போது அவர்களை நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். என்றைக்கும் உங்களுடைய காவலர்களாக நாங்கள் இருக்கக்கூடியவர்கள், அதை நினைத்து பார்க்க வேண்டும். திராவிடம்தான் காப்பாற்றும், திராவிடம்தான் ஒன்றாக ஆக்கும், திராவிடம்தான் உயர்த்தும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதை நன்றாக புரிந்திருக்கிறவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும். நீண்ட காலமாக இன்னமும் ஒரு அழகான ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இங்கே மற்ற சகோதரர்கள் பாராட்டியதை விட அருமை திரு இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். ஜாதி இல்லை, மதம் இல்லை என்று சொன்னார். ஆனால் அவர் மாறி இருக்கிறார்.
ஆனால் இன்றைக்கு இன்னமும் ஜாதி இருக்கிறது சொல்கிற கூட்டம் ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்றார் புரட்சி கவிஞர். இருக்கிறார்கள். இருப்பது மட்டுமல்ல, அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வதை விட இன்றைக்கு அரசியல் சட்டத்தையே மாற்றியாக வேண்டும், மனு தர்மம் வந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். அந்த மனு தர்மம் வந்தால் என்ன ஆகும் என்பதைத்தான் தந்தை பெரியாரும் அம்பேத்கர் அன்றும் இன்றும் திருமா போன்றவர்களும் எங்களை போன்றவர்களும் இந்த பணியை இன்றைக்கு செய்வதற்கு அவசியமே இதுதான் மிக முக்கியம். மனிதர்களுக்குள்ளே எதற்கு பேதம் என்று கேட்டார்கள். உண்மை, அந்த சமுதாயத்தை காணுவதற்காகத்தான் இன்றைக்கும் நாம் போராட வேண்டி இருக்கிறது. இன்னமும் ஆணவ கொலைகள், இன்னமும் ஜாதிக்காக சொந்த பெற்ற பிள்ளையை பாசத்தை தூக்கி எறிந்துவிட்டு கூலிப்படையை கொண்டு வந்து கொல்லுவதற்கு தயாராக இருக்கிற அந்த வெறித்தனம் இருக்கிறத, அந்த வெறித்தனம் ஜாதி தெருவு அல்லவா, ஜாதி ஆணவம் அல்லவா? மதத்தால் மிக முக்கியமாக சிறுபான்மை சமுதாயமா, அவர்களை அலட்சியப்படுத்துங்கள், அவர்களை ஒதுக்குங்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதத்தை காரணமாக காட்டியவர்கள் மதம் பிடித்து அலைகிறார்கள். யானைக்கு மதம் பிடித்தால் ஆபத்து, மனிதர்களுக்கு மதம் பிடித்தால் அதைவிட ஆபத்து. அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற போது இந்த ஜாதி வரி இதை எதிர்ப்பதற்கு ஒரு திருமா அல்ல, 1000 திருமாக்கள் உருவாக்கப்படுவார்கள், வருகிறார்கள் என்பதற்குத்தான் இந்த கூட்டம் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு. எனவே தான் இன்னமும் ஜாதி எதிர்த்து போராட வேண்டும். ஜாதியை நியாயப்படுத்துகிறார்கள். அண்மையிலே கூட அதற்கு ஒரு அமைப்பே இருக்கிறது. இப்படி நான் சொல்லுவதனாலே யாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். RSS தலைவர் அவர்கள் வெளிப்படையாகவே ஜாதி இருந்தாக வேண்டும், ஜாதி முறைதான் நமக்கு சிறப்பானது, மதம்தான் நம்மை உயர்த்துவது என்று தெளிவாக எடுத்து சொல்கிற நேரத்தில் அதற்கு எதிர்குரல் கொடுக்க ஒரு சிறுத்தை அல்ல, 1000 சிறுத்தைகளும் புலிகளும் வேகமாக இன்றைக்கு வருவோம். அதற்கு எங்களை போன்றவர்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்பதற்காக அடையாளம்தான். அத்தனை பேரையும் தனித்தனியே காட்ட வேண்டிய அவசியமில்லை, ஒரு திருமாவை காட்டினால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எழுச்சி தமிழராக திருமா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அவரை பாராட்டுவது எங்களை நாங்களே பாராட்டுவதைப் போல, அவரை வாழ்த்துவது எங்களை நாங்களே வாழ்த்திக் கொள்வது போல. ஏனென்றால் இந்த குடும்பம், அதிலும் அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற நெருக்கம் இருக்கிறதே, அது சாதாரண நெருக்கம் அல்ல. இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு கொள்கை பாலூட்டி தாலாட்டு, கொள்கை தாலாட்டு நடத்திய இடம் பெரியார் திடல் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது. எல்லோரும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் எங்களுக்குள்ளே இருப்பது கூட்டணி நட்பு அல்ல, இது உறவு. அதுதான் மிக முக்கியம். அந்த உறவு என்பது இருக்கிறதே, அது மிக முக்கியமான அடிப்படை. இரத்த உறவை விட நான் சொன்னதை போல கொள்கை உறவு. ஆகவேதான் திருமாவர்களே, இன்னும் நீங்கள் கண்ட களங்கள் ஏராளம், காண வேண்டிய களங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன. எனவே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்வது இருக்கிறதே, அது திருமா என்ற ஒரு தனி மனிதருக்காக அல்ல. இந்த சமுதாயம் வாழ வேண்டும், இந்த சமுதாயம் விடுதலை பெற்றாக வேண்டும், இந்த சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும். உலகத்திலேயே அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், மிக தெளிவாக கருத்தை சொன்னார்கள். இன்றைக்கு உலகில் எங்காவது தீண்டாதவர்கள், நெருங்காதவர்கள், பார்க்கக்கூடாதவர்கள் என்று உலகத்தில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. நீங்கள் நினைக்கலாம், என்னையா இதை பேசுகிறார் என்று. நம்மவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார்கள், அமெரிக்காவுக்கு போகிறார்கள், படித்தவர்கள், படிப்பு கொடுத்தார்கள், படிப்பை பொது உடைமையாக்கினார்கள், கல்வி நீரோடையாக வந்தது, சமூக நீதி வந்தது. இந்த சமூக நீதியினாலே அங்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள். பெருமை. சிந்தனை செல்வனர்கள் சொன்னதை போல அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் போவதற்கு முன்னால் அங்கே ஜாதி போயிருக்கிறது. அங்கே ஜாதி எதிர்த்து போராட வேண்டிய கட்டத்தில் இன்னும் இருக்கிறார்கள். அண்மையிலே
வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. இங்கிருந்து சென்றவர்கள் அங்கே ஜாதி பிறக்கவில்லை. ஆனால் இங்கிருந்து சென்றவர்கள் எதை ஏற்றுமதி செய்யக்கூடாதோ அதை ஏற்றுமதி செய்து அங்கே வழக்கு மன்றத்தில் ஜாதி போட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இது உலகளாவிய இயக்கமாக இன்றைக்கு ஜாதி ஒழிப்பு இயக்கம் மனித நேயத்தை, சுயமரியாதையை, சமத்துவத்தை உருவாக்க வேண்டும். சமத்துவம் வெறுப்பு அரசியல் அல்ல, சுயமரியாதை வெறுப்பு அரசியல் அல்ல, அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் சமூக நீதி. நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடினார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர்களுடைய பிறந்த நாளை அவர்கள் சமத்துவ நாள் என்று அறிவித்தார்கள். அப்படி கொண்டாடின நேரத்தில் சமத்துவம், சமூக நீதி இவைகளெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கு என்ன விளக்கம் என்று சொல்கிற நேரத்தில் ஒரே ஒரு வரியிலே சொன்னார்கள், அனைவருக்கும் அனைத்தும். அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், அனைவருக்கும் அனைத்தும். யாருக்கும் வஞ்சனை கிடையாது, யாருக்கும் ஆதிக்கம் கிடையாது, அனைவருக்கும் அனைத்தும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரந்த விரிந்த ஒரு தத்துவத்துக்கு எதிரானதுதான் சாதி, வர்ணாசிரம தர்மம், மதவெறி, ஜாதி வெறி. ஆகவேதான் ஏன் பெண்களை கூட அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் இவர்களுடைய அமைப்பு முறையில் இருக்கிற உயர் ஜாதி கீழ் ஜாதி என்றாலும் அந்த பெண்களை நமோ சூத்திரர்கள் என்றுதான் முத்திரை குத்தினார்களே தவிர அவர்களை சமத்துவத்தை, பெண்கள் படித்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் படிக்கக்கூடாது, அவர்களும் உத்தியோகம் பெறக்கூடாது என்று சொன்னார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளோ பெரிய சட்ட மேதையாக இருந்து அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்து பிறகு சட்ட அமைச்சராக ஆகி வழிகாட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்து சட்ட திருத்த மசோதா என்று ஹிந்து கோட் பில் என்று வந்தபோது அவர் ஏன் பதவி விலகினார்? தனக்கு பெரிய இலாக்கா கிடைக்கவில்லை என்பதற்காகவா? தனக்கு பிரதமர் பதவி கிடைக்கவில்லை என்பதற்காகவா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் பதவி விட்டு விலகினார்? இளைஞர்களை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது பதவியை மையப்படுத்துகிறார்கள் அல்ல, அவர் மாறாக மகளிருக்கு சொத்துரிமை என்று கொண்டு வந்தார். மகளிருக்கு, இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, இந்து மதத்தில் இருக்கிற பெண்களுக்கு, ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை. ஆணாதிக்கம் அதுதான் மிக முக்கியம். பிறவி பேதம் என்று சொல்லுகிற போது, சுயமரியாதை இயக்கத்தின் முதல் கொள்கை என்று வருகிற போது அந்த பிறவி பேதத்துக்கு விளக்கம் சொன்னார் தந்தை பெரியார். பிறவி பேதம் என்றால் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பது மட்டும் பிறவி பேதம் அல்ல, ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்ற அதையும் முதுகெலும்பை முறிப்பதைப் போல முறிக்க வேண்டும், அந்த பேதத்தை அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பேதத்தை அகற்றுவதற்கு அன்றைய சனாதனம் ஒப்புக்கொள்ளவில்லை. பாராளுமன்றத்தில் நேரு உதவி செய்ய முடியவில்லை பிரதமராலே. அதன் காரணமாகத்தான் அவர் பெண்ணுக்கு சொத்துரிமை, அவ்வளவுதான். பிள்ளைகளுக்கு சொத்துரிமை, அதே போல பெண்ணுக்கு, அவ்வளவுதான். அதில் என்ன ஆண் பெண் பேதம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நாட்டில் நீண்ட காலமாக இருக்கிற அந்த மூலத்தனம். பழமொழியில கூட என்ன சொன்னா, ஆஸ்திக்கு ஒரு ஆண், ஆசைக்கு ஒரு பெண், ஆசைக்கு மட்டும் பெண், அவ்வளவுதான். ஆஸ்திக்கு ஆணா இருக்கணும் சொன்னது. அதை மாற்றி காட்டிய இரண்டு பெரும் தலைவர்கள் தான் தந்தை பெரியாரும் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும். அந்த போராட்டம் இன்றைக்கும் தொடர்கிறது. அதற்கு மிகப்பெரிய திருப்பம் உண்டானது திராவிடர் இயக்கத்தினாலே. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏ என்று சொன்ன நேரத்தில் அம்பேத்கர் எதை கனவு கண்டாரோ, எந்த கருத்தை தமிழ்நாட்டிலே முதல்ல கலைஞர்கள் செய்தார்களோ அதையே மத்திய அரசிலே, ஒன்றிய அரசிலே அவர் வந்தபோது மிக தெளிவாக அவர்கள் பங்கேற்று 2006 எதை அம்பேத்கர் எது நிறைவேறவில்லை என்று மனம் நொந்து போனாரோ அந்த கருத்தை செயல்படுத்தக்கூடிய வழிகாட்டிய பெருமை தமிழ் மண்ணுக்கு உண்டு, பெரியார் மண்ணுக்கு உண்டு, சமூக நீதிக்கு உண்டு. அங்கேதான் மீண்டும் பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்ற சட்டம் வெற்றி பெற்றது. காரணம் போராட்டம். எனவேதான் போராட வேண்டிய நேரத்தில் போராட வேண்டும், வாதாட வேண்டிய நேரத்தில் வாதாட வேண்டும். எனவேதான் திருமாக்கள் வாழ வேண்டும், திருமாவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற நாம் ஆசைப்படுவதெல்லாம்
அதுபோல நாடாளுமன்றத்திலே அவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தால் நடுங்குகிறார்கள். சிறுத்தையை கண்டால் நடுங்குவார்கள். பாராளுமன்றத்துக்குள்ளேயே சிறுத்தைகள் வந்து விட்டனவே என்பதற்காக. இந்த சிறுத்தை சாதாரணமான சிறுத்தை அல்ல. சிதம்பரத்திலே பழைய நண்டன் உள்ளே போக முடியவில்லை. சிதம்பரம் போவேனா, அவரை தரிசிப்பேனா என்று பாட்டு பாடியதோடு சரி, இவர்களுக்கு தெரியும், இசை வல்லுநர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நந்தன் புரட்சி நந்தன். அதே சிதம்பரத்தில் வென்று காட்டி நாடாளுமன்றத்துக்குள்ளே போன நந்தன். எனவேதான் இந்த புரட்சி நந்தனை கண்டு அவர்கள் நடுங்குவதிலே நியாயம் இருக்கிறது, நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அதன் காரணமாகத்தான் நீங்கள் நீண்ட காலம் இங்கே போராட்டத்துக்கு வர வேண்டும். களத்தை தயாரித்து வைத்திருக்கிற நேரத்தில் இன்னும் நம்முடைய பணிகள் முடியவில்லை. பாசறைகள் தயாராக இருக்கிறது, ஆயுதங்கள் சரியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் ஒன்றை உங்களுக்கு அறிவுரையாக அல்ல, உரிமை உறவு உரையாக, இது ஒரு புது சொல், உறவு உரை, அதுதான் மிக முக்கிய. அறிவுரை அல்ல, உறவு உரை. உங்களை பற்றி ஏடுகளில மிகப்பெரிய புகழ் வருகிற நேரத்தில் எப்படியாவது கலகம் மூட்ட வேண்டும், எப்படியாவது சிண்டு முடித்தனம் செய்ய வேண்டும் என்று பல செய்திகள் மிக தெளிவாக பல கண்ணி வெடிகள் புதைக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக நடக்க வேண்டும். அந்த உங்களுக்கு நாங்கள் கேடயமாக இருக்கிறவர்கள், நீங்கள் வாளாக இருந்தால் நாங்கள் கேடயமாக இருக்கிறவர்கள். எச்சரிக்கை வேண்டியது எங்களுடைய வேலை. எங்கெங்கெல்லாம் கனிவடிகள் இருக்கிறது, ஏமாந்து விடக்கூடாது. இந்த நேரத்தில் அரசியலிலே உங்கள் வெற்றியை தடுக்க முடியாதவர்கள் குறுக்கு வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள், நெடுக்கு வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதுமே அவர்கள் நேர் வழியிலே வந்ததாக வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உரிமையோடு உங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். எல்லா துறையிலும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு எப்போதாவது எதை சொன்னால் அதையே பெரிதாக்கி அதை மிகப்பெரிய அளவுக்கு ஆக்கி கொண்டிருப்பார்கள். பழைய பழமொழி சொல்வார்கள், பேனை பெருமாளாக்குவது என்று. பெருமாள் அல்ல, பெருமாள், அவ்வளவுதானே தவிர பெருமில்லை. ஆனால் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய பாதுகாவலன் என்ற முறையிலும் உங்களுக்காக இருக்கிற இந்த திடல் எப்போதும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் இதை சொல்ல வேண்டியது உங்களுடைய பிறந்தநாள் விழாவிலே இந்த கடமை. ஏனென்றால் உங்களை நேரடியாக களத்தில் சந்திக்க முடியாதவர்கள் கீழே குழி தோண்டலாமா என்று பார்க்கிறார்கள், கன்னிவெடியை வைக்கலாமா என்று பார்க்கிறார்கள். எச்சரிக்கை, எச்சரிக்கை. திருமா வாழ்க, ஜாதி ஒழிக, மதவெறி ஒழிக, மனித நேயம் பொங்கட்டும். மதவெறியை மாய்ப்போம், மனித நேயத்தை மிகப்பெரிய அளவுக்கு காட்டுவோம் என்பதற்காகத்தான் கொள்கை பூர்வமாக வந்திருக்கிற உங்களை பாராட்டி பாராட்டி உங்கள் வாழ்க்கை என்பதற்கிறதே உங்களுக்காக அல்ல, சமுதாயத்திற்காக, அடுத்த தலைமுறைக்காக, எழுச்சிக்காக நீண்ட கால வாழுங்கள், நல்ல உடல் நலத்தை பாதுகாத்து வாழுங்கள். அதைவிட மிக முக்கியம், பொது நலத்திலே பிரச்சனை இல்லாத அளவிற்கு சிறப்பாக வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. அற்புதமாக ஒரு அறிவிப்பு போல பேசிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நன்றியுரை சொல்வதற்காக ஒரு நட்சத்திரமே வரப்போகிறது. நீங்களாம் பார்த்திருப்பீங்க, பல குரல் பேசக்கூடிய தொலைக்காட்சி விஜய் டிவியில் திருக்குறள் பேசக்கூடிய ஒரே மனிதர், திருவிழாவில் மட்டுமல்ல புத்தக திருவிழாவில் பேசக்கூடிய ஒரு படிப்பாளர், வெள்ளை தோலுக்கு மட்டுமே விசில் அடிக்கும் விஜய் டிவியில் டைகர் கார்டன் தங்கதுரை, வடிவேலு பாலாஜி, ராஜமோகன் போன்ற கருப்பு தோலுக்கும் அர்ரா 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 என கை தட்டக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம். இந்த வாழ்த்தரங்க மேடைக்கு பெரியோர்களுக்கு நன்றியுரை சொல்வதற்காக ஊடகவியலாளர் ஈரோடு மகேஷ் அவர்களை பகலவன் அவர்கள் அழைப்பு. அனைவருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் நடைபெறுகின்ற நீயா நானா நிகழ்ச்சியை நடத்துகின்ற கோபிநாத் அவர்களுக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சியில் தலைவர் எழுச்சி தமிழர் அவரோடு கலந்து கொண்டிருந்தேன். அப்போது நண்பர் ஈரோடு மகேஷ் அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர் சந்தித்த உடனேயே என்னிடம் கேட்ட கேள்வி,
அண்ணன் திருமாவர்களுக்கு எப்போது பிறந்த நாள் வரும் என்று என்னிடம் கேட்டார். ஆகஸ்ட் 17 அவரது பிறந்த நாள். 16ஆம் தேதி மாலையிலிருந்து கட்சியின் சார்பிலே நாங்கள் ஒரு பெரிய விழாவை எடுப்போம் என்று சொன்னேன். தயவு கூர்ந்து அந்த நாளை எனக்கு நினைவுபடுத்துங்கள். தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் நான் ஓடோடி வந்து அண்ணன் திருமாவர்களை வாழ்த்த வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். 10 நாட்களுக்கு முன்பு அவருக்கு நினைவூட்டினேன். இன்று வெளியூரில் அவரது நிகழ்ச்சியை ஒத்திவைத்துவிட்டு அவசரமாக இந்த அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அவரை நாம் கரவொலியோடு எழுச்சி தமிழர்களை வாழ்த்துவதற்கும் இந்த வாழ்த்தரங்கத்திற்கு நன்றி கூறுவதற்கும் உங்களின் சார்பாக அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ மேடைகளில் தமிழகம் முழுவதும் பேசியிருந்தாலும் பேச வந்த பேச்சாளரை உயர்த்துகிற ஒரே மேடை இந்த மேடை என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ணனுக்கு எப்பயுமே அடுத்தவங்களை உயர்த்தி தான் பழக்கம். ஏன்னா அவருடைய கைகள் கீழே விழுந்துவதற்காக இயற்கை குடித்த கைகள். உட்காருங்க உட்காருங்க உட்காரு. அண்ணன் கொந்தளிக்காதீங்க. நீங்க எந்த இடத்துல கொந்தளிக்கணும் நெறிப்படுத்துறதுக்கு தான் தலைவரே இங்க இருக்கார். நம்ம ஆளுங்க கொந்தளிக்க வேண்டிய இடத்துல கொந்தளிக்காம சாதாரண வாட்டர் பாட்டிலுக்கு பெருசா கொந்தளிக்காதீங்க. அன்பு அண்ணனே திருமா, அன்பு அண்ணனே திருமா, உங்களை போல் ஒரு தலைவர் பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா? அன்பு அண்ணனே திருமா, உங்களை போல் ஒரு பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா? உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா? உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா? எத்தனை வார்த்தைகளை இட்டு நிரப்பினாலும் உங்கள் சேவைக்கு அது ஈடு இணை பெறுமா? என் அண்ணனே திருமா. ஏன் நான் இப்ப அண்ணனோட ரசிகனா தான் இங்க வந்திருக்கேன். ஒரு விமான பயணம், சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போறேன். ஒரு பெரிய இறையருள்ள இயற்கையினுடைய ஆசீர்வாதத்தில் அண்ணன் பக்கத்து இருக்கே எனக்கு கிடைச்சது. அண்ணன் பக்கம் எவ்வளோ பெரிய விஷயம். அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியுமா தலைவரை? பக்கத்துலேயே கொண்டு போய் உட்கார வச்சேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்கிறேன்னே தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டவன் அங்கேயே உட்கார வச்சான். எனக்கு பேசலாமா வேண்டாமா? ஏன்னா கர்ஜிக்கிற குரல்ல சிறுத்தைனா சும்மாவா? வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் 5 to 6 நாட்கள் உயிர் வாழும். வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் 5 to 6 நாட்கள் உயிர் வாழும். இந்த களத்தில் இருக்கிற சிறுத்தை தன் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பசியோடு காத்திருக்கும். பேசிக்கிட்டே இருக்காரு. அதை பண்ணிருங்க இதை பண்ணிருங்க வந்துடுறேன் அதை பண்றேன் பேசி எனக்கு நான் எப்பாங்க ஃப்ளைட்டா டேக் ஆஃப் ஆகுது. ஐயோ ஃபோனை வைக்க மாட்டாங்க போல இருக்கேன் நம்ம ஆளுங்க. நான் கும்பிட்டுட்டு இருக்கேன் குலதெய்வத்தை, எப்படியாவது ஃபோனை கட் பண்ணோன்னே அண்ணன்ட்ட பேசிடணும்னு டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருக்கார். அதை வந்துடுறேன் இங்கே வந்துடுறேன் ஏதோ தொடர்பாக கட்சி தொடர்பாக பணிகள் தொடர்பாக அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கார். டேக் ஆஃப் ஆச்சு பாருங்க, நான் அமைதியாக இருக்கேன். வந்தோடனே சிரிச்சாரு, எல்லாத்தையும் அன்பா சிரிச்சாரு. நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன முக சுளிப்பு கூட இல்லை. ஒரே ஒரு சீரியல்ல 4 எபிசோடு வந்துட்டு போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். கேட்டா பெரிய ஆளுங்கிறான். என்ன சாணவாசனே உங்களுக்கு தெரியும், நம்ம ஆளுங்க போட்டோ எடுக்க மாட்டான். நான் செலிபிரிட்டி, நான்லாம் போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு இனத்தை காக்க வந்த தலைவர் அத்தனை பேரிடமும் இன்முகத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். உள்ள வராரு, உக்காராரு, டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. நான் அப்படியே மெல்ல திரும்புறேன். கைகளில் அலைபேசியில குறுஞ்செய்தி அனுப்பியபடி இந்த தலைவன் களைத்து அப்படியே உறங்குகிறான். ஒரு தாய் தன் குழந்தை உறங்குகிற பொழுது எப்படி ரசித்து பார்ப்பாளோ, இந்த தலைவன் உறங்கியதை அப்படி ரசித்து பார்த்தவன் அருகில் இருந்து. ஃப்ளைட் மோடு கூட போடல.
அப்படியே டேக் ஆஃப் ஆகி அப்படியே லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனோன்னா கால் விடுவான நம்மால், இறங்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டாங்க அத்தனை பேரும். இந்த வந்துட்டேன் வெளியில், முடிஞ்சு போச்சு, எங்கே பேச. ஆனால் இயற்கை பாருங்க, மனிதன் மனதிற்குள் இருக்கிற நேர்மையான ஆழமான ஆசை ஒரு நாள் தலைவர் மேடையிலேயே, அதுவும் பிறந்த நாள் விழா மேடையிலேயே பேச வைக்கிற வாய்ப்பை தந்திருக்கிறது. பாவலன் என்னை என்னை கூப்பிட்டு நான் அசந்து போனேன். நான் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மக்கள் கஷ்டப்படுறப்ப எல்லாம் தலைவிதியா, உன் தலைவிதி, உங்கள் சமூகத்தோட தலைவிதி எப்படி இருக்கீங்க எல்லாம் சொல்லுவாங்களா? கலீல் ஜிப்ரான் சொன்னார், உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை, உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உன் தலையில் இருக்கிற அத்துணை எழுத்துக்களையும் முற்றிலுமாக அழித்து விடும் என்று சொன்னார் கலீல் ஜிப்ரான். அதுதான் அண்ணன் பண்றார். உழைங்கிறார், போராடுங்கிறார். எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா உலக வரலாற்றில் ஒரு மனிதன் அடங்க மறு என்று சொன்னார். அந்த மாக்கு மேல ஒத்த கொம்பு இல்ல, ரெட்ட கொம்போட நாமெல்லாம் இருக்கணும். அதனால சுழிச்சு விட்டாரு. அடுத்தது அத்து மீறுனர். எதுக்கு அத்து மீறணும்? எதுக்கு அடங்க மறுக்கணும்? உன் உரிமைகளை யாராவது பறித்தால் அங்கே அடங்க மறு. உன் உரிமைகளை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால், மறுத்தால், ஒடுக்கினால் அங்கே அத்து மீறு என்று சொல்லி கொடுத்த ஒப்பற்ற தலைவர் எங்கள் அண்ணன் திருமா. நேரத்தினுடைய அருமை கருதி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். பேசுங்கன்னு சொல்றீங்க, எல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள். நான் வீரமணி ஐயா, நான் பேச்சு போட்டியில் ஐயாட்ட பரிசு வாங்கியிருக்கேன். ஐயா எத்தனையோ பேருக்கு பரிசு கொடுத்துருப்பாரு, நான் பரிசு வாங்கியிருக்கேன். லட்சுமி ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சி பார்த்துருக்கேன். ஆலோசனை வசனோட நல்ல பழக்கம். தேனிசை தென்றல் தேவா ஐயா, இந்த குரலுக்கு ஈடு இணை இருக்கா? என்ன அருமையான குரல். இங்கே அப்புறம் தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாம் அவ்வளோ அற்புதமான மனிதர்கள். சொல்லுவோம்ப்பா, ஒரு இயல்பான நடிப்புக்கும் இயல்பான பேச்சுக்கும் இயல்பான மனசுக்கும் சொந்தக்காரர் எங்கள் அன்பு தந்தை ராஜ்கிரண் அவர்கள். அவர் சிரிச்சு கையெடுத்து கும்பிட்றப்பே பாருங்க, இப்பதான் ஸ்கூலுக்கு போற மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு குழந்தை முகம். இப்ப நான் அந்த வரப்ப எனக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயாவோட கவிதை ரொம்ப பிடிக்கும். அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு ஒரு கவிதை படித்தேன். அப்போ எனக்கு அண்ணன் ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ அண்ணனை மாதிரி வரணும்னு எல்லாரும் ஆசைப்படலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு உழைக்கணும், களத்தில் நிற்கணும். ஆசை மட்டும் படப்படாது. ஏன் படப்படாது? அது எடுபடாது. ஏன் எடுபடாது? ஏன்னா இவருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு விடுபடாது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்லுவாரு ஒரு கவிதை. இப்ப அண்ணன் மாதிரியே நான் இருக்கேன், நானும் அண்ணன் தான், நானும் எல்லாரையும் காப்பாற்றுவேன்லாம் யார் சொன்னாலும் நல்லா காப்பாத்து. யாராவது அங்க காப்பாத்துறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா குரல் தராங்கன்னா முதல் நட்பு குரல் அண்ணனோட குரலா தான் இருக்கும். நான் போராடுறேன், என்னோட சேர்ந்து நீயும் போராடு, நீ போராடுறியா, உன்னோட சேர்ந்து நானும் போராடுறேன், அண்ணன் தயார் தான். அவர் கவிதை ஒண்ணு படிச்சோட எனக்கு அண்ணன் ஞாபகம் தான் வந்துச்சு. காற்றுக்கு கண்ணில்லை, காற்றுக்கு கண்ணில்லை, அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது. புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகை என்ன பண்ணுச்சு? மேலே கொண்டு போயிடுச்சு. காற்றுக்கு கண்ணில்லை, அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது. உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்தது. சும்மா இருக்குமா? நம்மால் 500 ரூபா நோட்டு சட்ட பேக்கெட்டில் வச்சாலே 50 ஏக்கர் சொந்தமாக இருக்கிற மாதிரி நடந்துப்பான். வெறும் 500 ரூபா தான் இருக்கும் சட்ட பேக்கெட்டில், மொத்த சொத்தே அதான் வாழ்க்கையில். ஆனால் கேளுங்க, அவன் பண்ணுற பந்தா தாங்க முடியாது. நம்ம தலைவர் அவர் பாட்டு போய்கிட்டு இருக்காரு, யார் போய் எங்கே பார்த்தாலும் நம்ம மக்கள் தான் ஆர்ப்பரிப்பாக இருப்பாங்க, அவர் பாட்டு அமைதியாக போவார். எங்கே கர்ஜிக்கணுமோ அங்கே கர்ஜி வச்சுருவார். அது புகைக்குள்ள மேலே கொண்டு வந்த புகையை கொண்டு மேலே நிறுத்திடுச்சு. அதுக்கு கண் இல்லை. மேலே வந்த புகைக்கு கர்வம் வந்துருச்சு. கர்வம் வந்த புகை என்ன சொல்லுச்சு? உன்னை போலவே உருவம், உன்னை போலவே நிறம், நானும், எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான். எங்க? ஃபேக்டரியிலிருந்து வந்த புகை.
மேலே போயிட்டு மேகத்தை பார்த்து சொல்லிச்சான், உன்னை போலவே நிறம், உன்னை போலவே உருவம், எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான். சில மயில்கள் அறியாமையால் அது மேகம்தான் என கருதி தோகை விரித்து ஆடியது. நம்ம ஊர்ல யார் 10 என்ன பேசினாலும் 10 பேர் கூட நிற்பான். இவர் மாதிரி உலகத்துல யாரும் கிடையாதுங்க. எப்ப இருந்து தெரியும் இவரை? இப்பதான் தெரியும். எவ்வளவு வருஷமா தெரியும்? இப்பதாங்க பார்த்தேன். நல்லா பேசுறாருங்க. யார் பேசுறேன் எது சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது. அதுல தமிழனை அடிச்சுக்கவே முடியாது. எல்லாம் அட்டா என்னமா பேசுறாருங்க அவரு. என்ன பேசினாரு தெரியல, அதை கேட்போம். அது எப்படி முடியும்? சில மயில்கள் அறியாமையால் தோகை விரித்து ஆடியது. கூட்டம் போட்டுச்சு, அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்துச்சு. மேகம் மேகம் அண்ணன் மேகம் கடகடவென சிரித்து விட்டு, மேகம் அது வரைக்கும் ஒண்ணுமே பேசல, கடகடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது. புகையிலிருந்து மழை வருமா? மேகத்திலிருந்து தானே அன்பு மழை மக்களை நோக்கி தேடி வரும். மேகம் கடகடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது. நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது, பெருமை மேலே ஏறுவதில் இல்லை, அண்ணனை போல் கீழே இறங்குவதில் தான் இருக்கிறது. அவ்வளவுதான். அண்ணன் ஏன் உயர்ந்துகிட்டே இருக்காரு? கீழே இருக்கிற அத்தனை பேரையும் உயர்த்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு, உயர்ந்துகிட்டே இருக்காரு. ஆகஸ்ட் 17 தேனீக்கள் தினம். இப்பதான் பார்த்தேன். இனி ஆகஸ்ட் 17 தமிழக வரலாற்றில் சிறுத்தைகள் தினமாக மாறி போனது. என் அன்பு சொந்தங்களே, அன்பு சிறுத்தைகளே, அன்பு சகோதரர்களே, அண்ணன் இருக்காரு. அண்ணன் பின்னாடியே நீங்க எல்லாருமே இருக்கீங்க. ஏன் அண்ணன் பின்னாடியே இருக்கீங்க? ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன். நேசமித்திரன் எழுதிய கவிதை. ஏன் அண்ணன் பின்னாடியே எல்லாரும் இருக்கீங்க? ஏன் அண்ணன் உயிரை விடுறீங்க? ஏன் தலைவரேன்னு இருக்கீங்க? எங்க போனாலும் கூட போறீங்க? அவர் பார்வை பல்லைனாலும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படியாவது அண்ணன் பாத்திரம்